விழுந்த மண்மேடு, மூவர் பலி. போதைக்கு அடிமையாகும் மேல் மாகாண மாணவர்கள். வெளியான அதிர்ச்சி தகவல். விடுதலை புலிகளின் காலத்தில் புதைக்கப்பட்ட தங்கத்தை தேடி அகழ்வு. கிளிநொச்சியில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவம். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 2. நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பிணை வழங்கப்பட்டது. கொழும்பு கோட்டை நீதவான் இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். அதன்படி அவர் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று காலை அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த நிலையில் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். அண்மையில் கொழும்பு புறக்கோட்டையில் தனது வாகனத்தை போக்குவரத்து விதிமுறைகளை மீறி நிறுத்தியதோடு மட்டுமல்லாமல் போலீசாரின் கடமைக்கும் இடையூறு விளைவித்திருந்தார். இதன்போது காரை குறித்த இடத்தில் ஏன் நிறுத்தினீர்கள் என போலீசார் வினவியதற்கு, காரை இங்கே நிறுத்தாமல் உங்கள் தலையிலா நிறுத்துவது என அவமரியாதையாக போலீஸ் அதிகாரியிடம் நடந்து கொண்டிருந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு இன்று காலை சென்றிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கைது செய்யப்பட்டார். இன்று போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகும் போது ஊடகவியலாளர் ஒருவர் தப்பே செய்யாதால் போலீஸ் நிலையத்துக்கு வந்துள்ளீர்கள் என கேட்டதுக்கு, சரி உங்கள் வேலையை பாருங்கள் என சொல்லியபடி போலீஸ் நிலையத்துக்குள் செல்லும் சம்பவமும் இடம்பெற்றுள்ளது. கேகாலை மாவநிலை அழுநுவர மாணிக்காவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்கின்றிருந்த 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மாவநிலை ஆதார வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளன. மதில் சுவர் கட்டிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது. இலங்கையில் மேல் மாகாணத்தில் உள்ள மாணவர்களே அதிக அளவில் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகும் போக்கை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை இதனை குறிப்பிட்டுள்ளது. இதில் கொழும்பு மாவட்டம் முதன்மை நிலையில் உள்ளதாக அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி கிராண்ட் பாஸ், தொட்டலங்க, கொம்பனி தெரு, அங்குலானி, வாழை தொட்டி, பானந்துறை, தெகிவளை, கல்கிச, ஹிக்கடுவ உள்ளிட்ட பல இடங்களில் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடியவர்கள் என தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் காண்டி மாவட்டத்தின் சில பகுதிகள் பாடசாலை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகக்கூடிய அதிக வாய்ப்புள்ள பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கம்பஹா, குருநாகல், அனுராதபுரம், காலி, ரத்னபுரி மற்றும் களுத்துறை மாவட்டங்களும் ஆபத்தான மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. சக நண்பர்களின் தூண்டுதல் பாடசாலை மாணவர்களின் போதைப்பொருள் பாவனையில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய காரணியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகளினால் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் ஆயுதங்கள் மற்றும் தங்கத்தை தேடி மட்டக்களப்பு வவுனதீவு காயங்குடா பகுதியில் உள்ள தனியார் காணி பகுதியில் இன்று அகழ்வு பணி இடம்பெற்றது. நீதிமன்ற உத்தரவை பெற்று இந்த அகழ்வு பணியை விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்திருந்தனர். கல்லடி விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அங்கு அகழ்வு பணியை முன்னெடுக்க நீதிமன்ற அனுமதி பெறப்பட்டிருந்தது. மண் அகழ்வு இயந்திரத்தை பயன்படுத்தி அகழ்வு முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இதன்போது வவுனதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, கல்லடி விசேட அதிரடிப்படை பொறுப்பாளர், கிராம உத்தியோகஸ்தர், பிரதேச செயலக உத்தியோகஸ்தர், தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளின் மேற்பார்வையின் கீழ் அகழ்வு பணி காலை 9 மணி தொடக்கம் பகல் 1 மணி வரை முன்னெடுக்கப்பட்ட போதிலும் எந்த பொருளும் மீட்கப்படவில்லை. இதையடுத்து அகழ்வு பணி நிறுத்தப்பட்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் படுகாயமடைந்த 2 அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்றைய தினம் கிளிநொச்சி தட்டுவன்கோட்டையில் காலை 11:30 மணியளவில் இக்குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில், பாழடைந்த வீடொன்றில் வெடிக்காத நிலையில் இருந்த குண்டை கழற்ற முயன்ற போது திடீரென வெடிப்பு சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதில் காட்சி பகுதியைச் சேர்ந்த ஒருவரும், கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் 20 மற்றும் 50 வயதுடையவர்கள் படுகாயம் அடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மிகவும் ரகசிய தகவல்கள் மற்றும் ரகசிய தொடர்புகளை வெளிப்படுத்தியதற்காக தேடப்பட்ட சந்தேக நபர் சம்பத் மெனம்பெரியின் கையெழுத்து தொலைபேசி தெகிவளியில் உள்ள தொடருந்து தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு தொடருந்தில் மோதி அழிக்கப்பட்டு கடலில் வீசப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது.
வேலியக்கொடி குற்றப்பிரிவு விசாரணையின் போது சம்பத் மெனம்பேரி இதனை தெரிவித்துள்ளார். தன்னை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை தொடங்கியவுடன் தனது கையடக்க தொலைபேசி இவ்வாறு அழித்து அதன் பாகங்களை கடலில் வீசியதாக சம்பத் மெனம்பேரி ஒப்புக்கொண்டுள்ளார். சம்பத் மெனம்பேரி தொடர்பு கொண்டிருந்த அரசியல்வாதிகள் மற்றும் பாதாள உலகத் தலைவர்கள் பற்றிய தகவல்களும் அவர் செய்த ஏராளமான குற்றங்களும் இந்த கையடக்க தொலைபேசி மூலம் வெளிப்பட்டிருக்கலாம் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் அவர் கையடக்க தொலைபேசி அளித்தது விசாரணைக்கு பெரும் பின்னடைவாகும் என்றும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பேரி என்று அழைக்கப்படும் சம்பத் தென் மாகாணத்தில் ஐஸ் போதைப்பொருள் உற்பத்தி தொழிற்சாலை கட்டுமானத்தில் தலையிட்டது மற்றும் பாதாள உலகத் தலைவர்களான ஹெகல்பத்ர பத்மே மற்றும் பெக்கோசமன் ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியது உள்ளிட்ட பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.